தேவி, கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. உனக்கு உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கான். 2 மணி நேரத்துக்கு உதவ சாப்பிட சொல்லி டாக்டர் டானிக் எழுதி கொடுத்துருக்காரு. எனக்கு இந்த மருந்து மாத்திரை எல்லாம் வேண்டாம். ஏன்? மனசு சரியா இருந்ததுன்னா இதெல்லாம் சாப்பிட முடியும். என்னமா பேசுற நீ? இதெல்லாம் சாப்பிடணும், ஹெல்த் பாதிக்கும். பரவாயில்ல, பாதிச்சா பாதிச்சுட்டு போகுது. நான் இருந்து என்ன பண்ண போறேன்? புரியாம பேசாதே. வயிற்றுல இருக்கிற குழந்தைய பத்தி கொஞ்சமா நினைச்சு பாத்தியா நீ? எங்க என்ன எதுன்னு உருவமே தெரியாத இந்த குழந்தைக்காக இப்படி அக்கறை எடுத்துக்கிறீங்களே? இத்தனை வருஷமா என் தோல்ல போட்டு வளர்த்த என் தம்பி தங்கச்சிங்க எங்க போச்சு, என்ன ஆச்சுன்னு தெரியல. என் மனசு எவ்வளவு வேதனைப்படும். என்னமோ அவங்க மேல எனக்கு அக்கறை இல்லாத மாதிரி பேசுறேன். இப்ப கூட இன்ஸ்பெக்டர் பேசிட்டு தான் வர்றேன். அனாவசியமா மனசு போட்டு குழப்பிக்காத. இந்த மாத்திரை சாப்பிடு. எனக்கு இதெல்லாம் வேண்டாம். தயவு செய்து என்ன வற்புறுத்தாதீங்க. வீணா பிடிவாத பிடிச்சு குழந்தைக்கு ஏதோ பண்ண போறேன். ஆமா, உயிர் கொடுத்து வளர்த்ததுங்களே போயிடுச்சு. இது இருந்தா என்ன, செத்த என்ன? உங்ககிட்ட மனுஷன் பேசுவானா? கேட்டியடா, உனக்கு முதல்ல குழந்தை பிறக்க போது. அதை பார்த்து சந்தோஷப்படாம அது இருந்தா என்ன செத்தா என்னவா? அவளுக்கு இந்த வீட்டை பத்தி கவலை இல்லடா, எப்போ பிறந்த வீட்டு நினைப்புதான். எல்லாம் எனக்கு தெரியுமா. அவளுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் அனாவசியமா அவளை பத்தி எதுவும் பேசாது. எனக்கு வாச்சதுதான் ஒரு மண்ணாங்கட்டின, பிறந்தது அதை விட மண்ணாங்கட்டியா இருக்கு. ஆல் மை ஃபேட். சத்தியம் நீயே, தர்மத்தாயே, குழந்தை வடிவே, தெய்வ மகளே. உன்னை இங்கதான் தேடுறது. எனக்கு ஆசீர்வாதம் பண்ண. எதுக்குடா? அப்புறம் சொல்ற ஆசீர்வாதம் பண்ண. இருடா, கோமாதாவுக்கு பூஜை பண்ணிட்டு வர்றேன். சத்தியம் நீ ராகுல் அவர்களும் ஆசீர்வாதம் பண்ண. சரி, படுத்து சொல்லடா. தீர்க்காயுசாயிரு. டேய் மாப்பிள, இப்போ சொல்றா. உன் மகளை 2 வருஷமா கெஞ்சி பார்த்துட்டேன், கொஞ்சம் பார்த்துட்டேன். இனிமே பலாத்காரம் பண்றதா முடிவு பண்ணிட்டேன். பலாத்காரமா? டேய் மாப்பிள வேணாம்டா. விடுமா, சொன்னா கேளுடா. நான் முடிவு பண்ணதான். சரி, போய் பண்றா. ஓ, ஒரு தென்றல் புயலாகி வருமே. ஓ, ஒரு தெய்வம் படிதாண்டி வருமே. காலதேவனின் தர்ம எல்லைகள் மாறுகின்றதே. காலதேவனின் தர்ம எல்லைகள் மாறுகின்றதே. ஒரு தென்றல் புயலாகி வருமே. மா, உனக்கு லெட்டர் வந்திருக்கு. இதோ லெட்டர் போட்டிருக்காங்க. தஞ்சாவூர்ல தான் இருக்காங்களா? நான் கும்பிட்ட தெய்வம் என்ன கைவிடலங்க. வனிதா கூட வயசுக்கு வந்துட்டா போல இருக்கு. ஆமாங்க, உடனே நம்ம 2 பேரும் போய் பார்த்துட்டு வந்துருவோங்க. ஆபீஸ் விஷயமா எனக்கு பெங்களூர் போக வேண்டியிருக்கு. ஒண்ணு செய்ய, அப்பாவை மச்சான் முதல்ல அனுப்பிச்சு வை. என்னங்க புரியாம பேசுறீங்க? இது பொம்பளைங்க சமாச்சாரம். ஆம்பளைங்க அங்க போய் என்ன பண்றது? ஏங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேங்க. என்ன பேசுற நீ? உனக்கு ஹெல்த் சரியில்லை, பஸ்ல டிராவல் பண்ணக்கூடாது டாக்டர் சொல்லிருக்காருல்ல. டாக்டர் அப்படிதாங்க சொல்லுவாங்க. அதுக்காக எங்கேயும் போகாம இருக்க முடியுமா? இந்த மாதிரி நேரத்துல நீ போறது எனக்கு சரின்னு தோணல. அப்புறம் உங்க இஷ்டம். என்னமா சொன்னாவ? போ சொன்னானா? எங்க மாமா, அவர் அரமனசாவே சொல்லிட்டு போறாரு. அவங்க எடுக்கலாம். அவன் அவங்க ஆத்தால நல்ல இடத்துக்கு போயிருந்தா தானே சொந்த பந்தம் என்ன தெரியும். நீ போமா. இந்த மாதிரி நேரத்துல உதவி இல்லைன்னா அப்புறம் எதுக்கு அக்கா தங்கச்சி? நீ போமா. நீ போமா. அட போ. நீ போமா. ஏமாமா, இந்த வீட்டுல உங்களை தவிர யாருக்குமே பாசம் இல்லையா? மாப்பிள, நான் தனிப்பிறவிடா. ஓஹோ. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். இங்க பூக்கார் தெரு எங்க இருக்குங்க? பூக்கார் தெருவா? இப்படியே போனீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் வரும். அதுக்கு பின்னாடிதான் இருக்கு. சார் சார் தமிழ்நாடு பம்பர் சார் அடிச்சா 25 லட்சம் சார். வாங்கிங்க சார், ஒரே டிக்கெட் வாங்கி சார். சார் சார் ஒரே டிக்கெட் வாங்கி. எப்படி பாருங்க, என்னடா இதெல்லாம்? அடிச்சுட்டாக வைக்கிறேன். கோபால, வனிதா,
ஏண்டா வந்ததான் வந்தீங்க, நம்ம சொந்த ஊருக்கு போயிருக்கலாம்ல. வயசு பொண்ணை கூட்டிட்டு யார் எவருன்னு தெரியாத இடத்துக்கு வந்துட்டீங்களே. ஏதாவது நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? ஏமா நாங்கெல்லாம் இல்ல, புள்ளைகளை விட்டுருவோமா? புள்ளைங்க விஷயத்த சொன்னுச்சு, வீடு சும்மாதானே கிடக்கு, இருந்துட்டு போட்டுமேனு நான் தாமா வீடு விட்டேன். நான் சொல்லிதாமா உனக்கு கடுதாசி கூட போட்டுச்சுங்க. புட்டு செஞ்சுட்டு வந்திருக்கேம்மா, பாப்பா குடுமா. இந்த சாப்பிடு, கண்ணை தொடச்சுக்கோ. ஏண்டா பப்ளி மாஸ், நீ என்னடா பண்ற? அக்கா நான் டீ கடையில் டம்ளர் கழுவுறேன்க்கா. 3 வேளை சோறு போட்டு 3 ரூபாய் தராங்கக்கா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.